ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கட்டாயம் 4வது டெஸ்ட் போட்டி இந்திய அணி தாங்க வெல்லும். ஆஸ்திரேலியாவை இதை பண்ணால் மட்டும் போதும், கட்டாயம் இந்திய அணிக்கு தாங்க வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்கிற முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் பத்திரிகையாளர் சந்திப்பில். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டுட்டு வந்திருக்காங்க. டேவிட் வார்னரும் என்ன பேசுனார் ஏது பேசுனான்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி காலையில் போட்டி நடந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அது குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, டேவிட் வார்னர் கட்டாயம் இந்திய அணி முதல்ல நல்ல ஒரு விக்கெட் பட்டுன்னு எடுத்தால் கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணி சுருண்டுருவாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ சீக்கிரம் விக்கெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஒரு விராட் கோலி, ரிஷப் பந்த் இந்த போன்ற பிளேயர் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இவங்களாம் பேட்டிங் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா இந்திய அணி கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டும் அடுத்த டெஸ்ட்டும் வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா அற்புதமாக போடுறாரு. அவருக்கு எப்படி ஆடுறதுன்னு தெரியல. ஆஸ்திரேலிய வீரர்கள் கண்டிப்பாக இந்த போட்டியும் இந்திய அணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வார்னர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த வகையில் தான் சொன்னாருன்னு தெரில. பும்ராவோட பிரிச்சுட்டாருங்க ஆஸ்திரேலிய அணியின் டெபியூட்டான கான்ஸ்டார். யாருங்க அந்த கான்ஸ்டார்? பும்ராவெல்லாம் பார்த்து பயந்து இந்த ஆஸ்திரேலிய அணியை அதிரடி ஆட்டு போயிட்டாருங்க. 60 ரன் அடிச்சார். அதிரடி அடி அப்பா, பும்ராவே கலங்க விட்டாருன்னு சொல்லலாம். செம்மையாக அடிச்சிட்டாங்க. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலிய அணி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 120 ரன், ஒரே விக்கெட் தான். கவாஜாவும் லபுஷேனும் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த கான்ஸ்டார் என்ன அடி அடிக்கிறாரு அப்பா, பும்ராவே போட்டு 6-4 அடிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன கண்ட்ரோலாக பண்ண முடியல. ஆனால் ஒரு பக்கம் விராட் கோலி காண்டேற்றி விட்டாருங்க. அவர் பாட்டு சிவனேன்னு இருந்தார். அவர் போய் உசுப்பேற்றி காண்டேற்றி விட்டு அவர் அதிரடி ஆட வச்சு நல்ல ஸ்கோர் அடிச்சு இப்போ ஆஸ்திரேலிய அணி வலுவான நல்ல பேட்டிங் நிலைமையில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி நினைச்சாதான் கொஞ்சம் பாவமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே விக்கெட் தான் வீழ்ந்திருக்கு. நம்ம பும்ராவும் எவ்வளவோ போடுறாரு, ஒன்றும் பண்ண முடியல. இவங்க போடுறாங்க, அவங்க போடுறாங்க, யார் போட்டாலும் ஒன்றும் பண்ணவே முடியல. நம்ம எப்படி சொல்லுது, விக்கெட்டே வீழ மாட்டேங்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இதில் வேறு இந்த இதில் டேவிட் வார்னர் வேறு இந்தியா அணி வின் பண்ணணும், இந்திய அணி ஜெயிக்கும், பும்ரா இருக்கார், சீக்கிரம் விக்கெட் எடுக்கணும்னு சொல்கிறது எதுவுமே நடக்கலை. ஏன்னா மெல்போர்னில் இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்லுது, நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது, நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது இந்திய அணிக்கு. அந்த ரெக்கார்டை தயவு செஞ்சு பிரேக் பண்ணுறாதீங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. என்னை கேட்டால் இந்த மேட்சும் காலி போலகுது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க. இந்த மாதிரிலாம் ஆடினா வேலை ஆகாது. ஏன்னா சீக்கிரமாகவே அந்த ஃபஸ்ட்டு 30 ஓவருக்குள்ளே நல்ல பால் ஸ்விங் ஆகும். அதுக்குள்ளே எவ்வளோ விக்கெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பட் 30 ஓவர் தாண்டி போயிடுச்சு. இந்திய அணி விக்கெட் ஒன்று தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே பேட்ஸ்மேன் பாருங்கள், ஸ்டீவன் ஸ்மித்து, லபிஷேனு, கவாஜ் ஆடிட்டுருக்கா. ஸ்டீவன் ஸ்மித்து, நம்ம எதிரி டிராவஸ் ஹெட்டு, மிச்சல் மாஷு, பேட்டிங் லைனாக பக்காவாக இருக்குது. அலெக்ஸ் கேரி இருக்கார். அதனால் இந்திய அணி நிலைமை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி எதனா பண்ணுறாங்களோ சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், யார் விக்கெட்டு பட்டுன்னு எடுக்கணும் சீக்கிரமாக? இந்திய அணி இந்த 4வது டெஸ்ட் போட்டி ஜெயிக்குமா ஜெயிக்காது? அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.